ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 7 Days Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, சப்பாத்தி நான் ரொட்டிக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான வெஜ் கடாய் கிரேவி தான் பார்க்க போகிறோங்க. அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு சொல்லி உங்களுக்கு இப்போ ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிட்டுருக்கோம். இனி வெஜ் கடாய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி ஆயில் ஹீட் ஆனோடனே நம்ம கட் பண்ணியிருக்க வெஜிடபிள்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கேரட், பீன்ஸ், பொட்டேட்டோ எல்லாம் 1 inch சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இன்னும் வேறு வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். பீஸ், காலிஃப்ளவர், பன்னீர். சப்போஸ் பன்னீர் ஆட் பண்ணுறீங்கன்னா லாஸ்ட்டில் ஆட் பண்ணணும். வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு இந்த ஆயிலில் நல்லா 1 minute வதக்கி விடுங்க. வதக்கி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு போடுங்க. உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம பேன் வந்து ஒரு 5 minutes க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அது ஒரு half boil ஆகிடும். 5 minutes கழிச்சு ஓப்பன் பண்ணி நல்லா வதக்கி விட்டு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் நம்மளுக்கு half boil ஆகிருக்கிறது தெரியும். இந்த ஸ்டேஜில் நான் வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். அதே பேனில் 1 or 2 spoon ஆயில் விட்டு ஆயில் ஹீட் ஆனோடனே சோம்பு, சீரகம் போட்டு அது பொரிஞ்சோடனே நாம் 3 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கோம், பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் வச்சுருக்கோம்ல, அதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வெங்காயமும் நல்லா வதக்கிக்குங்க. ஒரு நிமிஷம் நல்லா வதக்குனதுக்கப்புறம் இது கூட மசாலாஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள், கொத்தமல்லி தூள், மிளகாய்த்தூள், பெப்பர் தூள், கரம் மசால் தூள், எல்லா மசால் பவுடர்ஸும் ஆட் பண்ணி இந்த வெங்காயத்துக்கு கூட நல்லா வதக்கிக்கோங்க. மசாலோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி வந்து பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருப்போம், 4 தக்காளி. அதையும் இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் அந்த வெங்காயம், மசாலா, தக்காளி பேஸ்ட் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த தக்காளியோட பச்சை வாசம் போகணும். அதனால் நம்ம பேன் க்ளோஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் அப்படியே விடலாம், பச்சை வாசம் போகிற வரைக்கும். பேன் ஓப்பன் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாசம் போயிடுச்சா என்னன்னு நம்ம தெரியும். ஸோ பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்கப்போ வெஜிடேபிள்ஸும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிவிட்டு இந்த மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இந்த வெஜ்ஜீஸ் வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்திக்கலாம். வாட்டர் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி பேன் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஏன்னா வெஜிடபிள் நல்லா வேகணும். ஃபைவ் மினிட்ஸ் கழித்து பேன் ஓப்பன் பண்ணி நல்லா மசாலாஸ், வெஜிடபிள்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் இந்த டைமில் சால்ட்டு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வெஜிடபிள் வேகிறப்ப சால்ட் போட்டோம், மசாலாவுக்கு எந்த சால்ட்டும் போகல. நீங்கள் செக் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் ஆட் பண்ணி மறுபடியும் பேன் க்ளோஸ் பண்ணி ஒரு 5 minutes பக்கம் க்ளோஸ் பண்ணி வைங்க.
அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா வாட்டரெல்லாம் கொஞ்சம் ட்ரையாக இருக்கும். இப்போ எனக்கு இந்த ஸ்டேஜ் போதும். நான் இந்த ஸ்டேஜில் கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணிக்கிறேன். கஸ்தூரி மேத்தி வந்து ஆப்ஷனல் தான், உங்கள்கிட்ட இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு எந்த ஸ்டேஜில் கிரேவி வேணுமோ அந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இன்னும் உங்களுக்கு வாட்டர் ட்ரையாக வேணும்னா இன்னும் ஒரு 5 நிமிஷம் விட்டிங்கன்னா நல்லா ட்ரை ஆயிரும். கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணதுக்கப்புறம் கிரேவியை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் பேன் ஆஃப் பண்ணிடுங்க, அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், எம்மியாக வெஜ் கடாய் ரெடி ஆகிடுச்சுங்க. இதே மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். தினம் தினம் ஒரு சுவை, அதுவே அறுசுவை.